வாழ்க வளமுடன். இயற்கையின் நியதி என்ற தலைப்பு வச்சு இப்போ இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம். நான் வந்து பூங்கொடி கிராமத்தில் வளர்ந்து தோணுங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கேன். இப்போ எதை பற்றி பேசுனா நடந்த உண்மையும் எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு இதுவும் போடும்போது தான் உண்மையை நடந்தது தான் போடுறேன். அதுக்கு தான் அது பேரே நான் இயற்கையின் நியதின்றது வச்ச பேர் அப்படி. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இயற்கை நியதின்னா என்ன? இப்போ நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. நான் இதுதான் நடக்கும்போது இயற்கை உனக்கு என்ன இது இருக்குதோ அதுதான் நடத்தும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மனித பிறவி எடுத்ததுக்கே வந்து புரியும் தன்மை இருக்கிறதுக்கு தான். நம்ம அதை பற்றி தெரியாமல் 5 அறிவுலேருந்து நாம் வந்திருக்கோம். அதனோட ஜீன் தான் நம்மக்கிட்டே இருக்கோம். அதுலலாம் பயம், கோபம் எல்லாமே இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கணுன்றதுக்கு வந்து சித்தர்லாம் அப்போ கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவங்க சொன்னதை யாரும் அந்த காலத்தில் யாரும் ஏற்றுக்கல. ஏன்னா அவங்களுக்கு புரியும் தன்மை இல்லை. இப்போ கலியுகம் மாற மாற என்ன பண்ணுறாங்க, பயிற்சி தான் புதுப்பிக்கிறாங்க. அந்த சுவடெல்லாம் எடுத்து அது வேறு யாரும் இல்லை, மகான்களே இந்த இதில் பிறவி எடுத்து ஜனங்களை வந்து திருத்தணும், பூமி அழியக்கூடாது, உலகம் அழியக்கூடாதுன்றது அங்கங்கே ஒவ்வொரு ஜீன் பிறந்து அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனுஷனாக பிறகு வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன் கேளு, 5 ஜீவராசிகளும் சாப்பிடுது, கொண்டு வருது, தூங்குது, இறந்துடுது. அதான் நாம் வந்து அந்தலேருந்து வெளியே வந்ததால் எப்படி இருக்கணுன்ற புரியும் தன்மை, இன்பம் துன்பம்ன்றது. இன்பம் துன்பம் தான் அந்த காலத்தில் மனுஷனாக பிறந்து எல்லாத்துக்கும் பயந்துருந்தாங்க. அப்போ வந்து வளர்ச்சி தெரியாது. முதல்ல மனுஷனாக பிறந்தது மற்ற இதுலேயும் இப்போ பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. எது மிருகங்களுக்கு அந்த பயம் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. 2வது அந்த மிருகத்தை கொன்று சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சாப்பிட்ணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அந்த பாவம்னு, அப்போ கொடுக்காம சாப்பிட்றது அது பாவம். 2வது பாவம்னு வந்துடுச்சு. பாவம்னா என்னன்றதுக்கு அது விளக்கம் வந்துடுச்சு. 3வது வந்து இப்படியே இருந்தால் எப்படியே நம்ம முன்னுக்கு வரணுன்றது அவங்க யோசனை பண்ணி பண்ணி அறிவுன்னு ஒன்று வந்து ஒரு சிக்கு முக்கு கல் எடுத்து தீ அதில் வந்து நெருப்பு உண்டாக்கி அதில் சமையல் பண்ணி சாப்பிட்டுச்சான். அந்த அறிவு அதுக்கப்புறம் வளர வளர அவன் நினச்சான், நம்ம இன்னும் தவம் பண்ணி பண்ணால் ஒவ்வொரு அறிவும் வளரும், நம்ம தெரிஞ்சுக்கலான்றது. அப்போ வந்து மனுஷனை வந்து இவன் பண்ண பாவம் புண்ணியம் எல்லாம் அந்த ஜீனில் வந்து நாம் எத்தனை பிறவி எடுத்தோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் பார்க்க மற்றவங்கக்கிட்ட பழக வச்சு தான் நம்ம இதை எந்த கஷ்டப்படுறோமோ அது பாவம், சந்தோஷமாகறோமோ அது புண்ணியம். அப்போ நீ உணர்றதுக்கு ஒரு சான்ஸு தான் தவம் கற்றுங்கன்ட்டு இப்போ மகான்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, தெரியாதவங்க நான் எங்கே போகிறது, நான் எங்கே தவம் கற்றுக்கிறதுலாம் நினைப்பாங்க. இப்போ அதை பற்றிலாம் நீங்கள் கவலையாக பட வேணாம். நீங்கள் நான் வந்து உண்மையை சொல்கிறேன். நான் சின்ன வயசில் என்னென்ன அனுபவிச்சுன்னு ஒவ்வொன்றா நடந்தது சொல்கிறேன். அப்போ நடந்தது அது ரிசல்ட் இப்போன்றத புரிஞ்சுக்குங்க நீங்களே. அப்போ சின்ன வயசில் நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் என்ன இது பண்ணுவாங்க, இருக்கத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ கூட ஒற்றுமைன்றது அந்த ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி வந்ததுன்னா, நாங்கள் சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், பேசக்கூடாது. அதேமாரி அப்பா இருந்தால் யாரும் நாங்கள் பேச மாட்டோம், அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்போம். இப்போ அந்த வேலையை எப்படி பார்த்தன்றத இப்போ இவங்க எப்படி உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழில் அதுவே தியானம் தான், ஏன்னா அதையே கவனித்து செய்கிறீங்கள அப்படின்றதுக்கு. இப்போ இந்த புரியும் தன்மை எப்படி வருது, இந்த இது கற்றுக்க தானே. அப்போ அந்த காலத்துலேயே அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கிது எல்லாம் சொல்கிறாங்க, சாப்பிட வரும்போது கை கால் கழுவின்னு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற இது எல்லாமே. இப்போ ஆனால் விளக்கம் சொல்ல தெரியல. இப்போ நம்ம ஒவ்வொன்றும் உணர்ந்த பிறகு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி இருக்கணும், அன்பால் எப்படி பழகணும். ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே அவங்களாம் சொன்னாங்க, நீ எல்லாரோட பழகு, எது இருந்தாலும் அம்மாக்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான், ஏன்னா தவறுன்னா இது தவறுக்கு வந்து செய்யக்கூடாது, அதன் விளைவு என்னான்றதை நீங்கள் பக்குவமாக சொல்லலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் எப்படின்றத சொல்கிறேன். பசங்க கூட எப்படி பேசணுன்றது ஒவ்வொரு நாம் உணர்ந்தால் தானுங்க நம்ம பசங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம அப்பா அம்மா நான் அப்போ சொல்ல தெரியல, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. இப்போ நாம் வளர வளரன்னா இந்த இயற்கை மாறுற மாதிரி ஜனங்களும் மாறி அதனோட நுணுக்கெல்லாம் தெரிஞ்சு இதை பேசினா இதன் விளைவு அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பகலில் இது சொல்லாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வளருன்ட்டு. வாழ்க வளமுடன். இதன் தொடர் அடுத்து.